தூக்கிளப்பினது பார்க்க எங்களுக்கு தலை சுத்து தானே. என்னென்னு நீங்களே சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு நேரே சொல்ல தேவையில்ல, கமெண்டில் சொல்லுங்கள். என்ன தாக்குற ஆயுதம் இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் முதல் அடிச்சிருக்கிறாங்க. பெண் விமானங்கள் வந்து எங்களுக்கு தாக்குற குண்டுகள், இந்த குண்டுகளால் எங்களுக்கு வந்து விமானம் பாருங்கள். இந்த ட்ரைவில் பாருங்கள், இதெல்லாம் வந்து உண்மையில் மியூசியத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து ஏகப்பட்ட விமானங்கள், ஏகப்பட்ட ஆயுதங்கள் இங்கே வந்து இப்படி 2 விதமாக வச்சிருக்கணும். இராணுவத்தால் விமானப்படையால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் என்று பிரித்து வச்சிருக்கணும். என்னென்ன பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்குது, எப்படி இந்த ஆயுதங்கள் எல்லாம் கையாண்டாங்கன்றதெல்லாம் முழுமையாக இங்கே இருக்குது. நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விடயங்களை நாங்கள் பின்னர் காட்டுறோம். அப்போ நீங்கள் முன்னுக்கு மட்டும் காணொலியை பார்த்துட்டு இவ்வளவு தான் முடிவெடுத்துறாங்க. ஏகப்பட்ட விமானங்கள், ஏகப்பட்ட ஆயுதங்கள், ஏகப்பட்ட செல்கள், இப்படி என்று சொல்ல முடியாத அளவுக்கு இந்த இடத்துல இருக்குது. யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் பார்க்கலையா கூட இனி வந்து பாருங்கள். இதில் 2 விடயத்தை நான் முக்கியமாக சொல்லலாம். இங்கே எந்த பொருட்களையும் கொண்டு வரலாம், எந்த தடையும் இல்லை. அப்படியான ஒரு மியூசியத்தில் தான் வந்து நிற்கிறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மியூசியம் தொடர்பாக உங்களோட அபிப்பிராயங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க. நாங்கள் இப்போ ரத்னால விமான நிலையத்தை தான் நோக்கி போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு விமானம் வந்து சுட்டுப்படுத்தப்பட்டன்றது தெரியும். அந்த இடத்த தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ ரத்னால விமான நிலையத்தை நோக்கி தான் நாங்கள் போகிறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிற அந்த இடத்த பார்க்குறதுக்கு. சரி, அங்கே என்னமா இருக்குது, எப்படி இருக்குன்றதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பிறகு சொல்கிறோம். தொடர்ந்து பாருங்கள் காணொலியை. விமானங்கள்லாம் நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பகுதிகளில் விமானங்கள் நிற்கிற பாருங்கள். அந்த இல்லை காலம் இந்தியாவில் தெரியல. அங்கால பக்கமங்களுக்கு தெரிஞ்ச விமானங்கள் இந்தியாவில் தெரியல. பாருங்கள் பாருங்கள். நாங்கள் உள்ளுக்கு தான் போய்க்கொண்டிருக்கிறோம். இதில் வந்து விமானங்கள சின்ன சின்ன விமானங்களை பார்வைக்காக விட்டுருக்கிறோம். மியூசியம் தானே. இப்போ இதில் வந்து இதிலெல்லாம் விமானத்துகள படங்கள் இருக்குது. இந்தியாவில் வந்து விமானங்களை விட்டுருக்குறாங்க மியூசியம்ன்ற வழியாக. நாங்கள் அதை உள்ளுக்கு தான் பார்க்க போகிறோம். என்னமா இருக்குன்னு உள்ளுக்கு போய் பார்த்துட்டு சொல்கிறோம். நாங்கள் இருக்குது. இதுக்கும் வந்து அழகான முறையில் செய்திருக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்த விமானத்தை வந்து நாளைக்கு பழைய விமானம் போல அடக்க எல்லாத்தையும் சேப்படி வச்சிருக்கணும். உள்ளுக்கு தான் போய்கொண்டிருக்கிறோம். அடுத்தது கிபிர் விமானம் இருக்கா. நீங்கள் எங்களோட ஊர்களுக்கு வந்து அடிச்சுட்டு போனதை தான் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் நேரே போய் பார்க்குறோம். உள்ளுக்கு எல்லாம் டிசைன் பண்ணி கலர் அடித்து பெயிண்ட் அடித்து எல்லாம் வச்சுருக்குறாங்க. சரி, இப்போ அடுத்த விமானத்தை தான் பார்க்குறோம். ஆனால் புனரமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு இந்த விமானங்களுக்கு. சரி, இப்போ இதெல்லாம் ஏறி வரப்போகிறோம். நாங்கள் கிளிநொச்சிக்கா போட்டிருக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் எத்தனையாம் ஆண்டு மிக் கொயன் மிக் 15. இது வந்து எத்தனையாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது, எங்கே இருந்தது எப்படின்றதெல்லாம் இதில் ஃபுல்லான வடிவமைப்பு இதில் போட்டிருக்கிறோம். அடுத்த விமானம், ஒரு விமானம் ஒன்று இருக்குது. மிகவும் அழகான முறையில் நாங்கள் எல்லாத்தையும் தூரத்திலாம் பார்த்துருக்குறோம். ஆனால் கிட்ட பார்க்குறன்றது இதுதான் முதல் தடவை. நான் வெளிநாடும் போகலை, உள்நாட்டுக்கு இருக்கிறபடியாக விமானங்கள் ஏறியும் பார்க்கல. சரி, இது என்ன விமானம், எப்போ உருவாக்கப்பட்டன்றதெல்லாம் இதில் இருக்குது. நீங்களும் சில நேரம் இதில் போயிருங்களோ இல்லை போனால் சொல்லுங்கள் எங்களுக்கு. அப்படி தானே போகிறாங்களுக்கெல்லாம் கையில் இது என்னது கையில் பாருங்க. இது வந்து இங்கே ஒரு சிறப்பு சொல்லணும்னா என்னென்னா, இங்கே வந்து 200 ரூபா தான் கட்டணம். உள்ளுக்கு வாரத்துக்கு 200 ரூபா கட்டணம். எல்லா பொருட்களும் இங்கே கொண்டு வரலாம். சாப்பாட்டிலிருந்து தண்ணியிலிருந்து சகல பொருட்களும் இங்கே கொண்டு வரலாம். எந்த தடையும் இல்லை. அப்படியான ஒரு இடம் தானே இது. வந்து பிரித்தானியா விமானம்னு சொல்லினா பிரித்தானியாவில் தயாரிக்கப்பட்டது. எதில் போகிறது நாங்கன்ட்டு சொல்லுங்கள். எதில் ஏறி போகிறோன்ட்டு சொல்லுங்கள்.
இந்த விமானத்துலையா போகிறது அந்த விமானத்துலையா போகிறது. ஆனால் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன செயின் இப்போ போட்டிருக்கு நம்ம இதில் பாருங்கள். இதில் செயின் இது நகரக்கூடிய மாதிரி முதல் செய்திருக்கிறாங்க போல. கீழால் போகிற விமானமோ பாருங்க. எல்லாமே விட்டாஞ்சு துண்டு துணியாக ஆக்கி நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். விமானத்துக்கு இவ்வளோ பொருட்கள் விமானத்துக்கு இருக்குமான்னு தெரிஞ்சுருங்க. இவ்வளோ சாமான் இருக்குது இதுக்குள்ளே. இல்லை இன்ஜினுகள் அது எழுதுகள்ண்டு கண்ண பொருட்கள் இருக்குது உள்ளுக்கு. அடுத்த விமானம் மிகப்பெரிய விமானம். எல்லா பக்கம் பார்க்குற இடமெல்லாம் விமானம் தானே. இங்கே இது ஆகலும் பெருசா. இது பயணிகள் விமானமாக கிடக்குது. எவ்வளோ பெரிய விமானம் வேண்டு பாருங்க. பயணிகள் விமானம். நான் விமானத்தில் ஏற போகிறேன். போட்டிருக்கா அப்படி கதவை பூட்டிட்டாங்க பாருங்க. நாங்கள் வாரம் மட்டும் தெரிஞ்சிட்டு போல கிடக்கு. கதவை பூட்டிட்டாங்க. ஒரு ஆள் தான் இதில் முஞ்சில காட்டி கொண்டு விட்டாங்க. எங்க இங்கே முஞ்சில் இல்லையே. அப்போ விழுந்தில் போடும் 3 சிலிண்டர் இதுண்ட நாங்கள் தூரத்தில் இருந்து பார்க்குறோம். நாங்கள் இதுக்கு முஞ்சில் இல்லை, அங்கே இருக்கு பிஞ்சில். இதுதான் வேணியோ இங்கே இந்த டயரை. அம்மா இது வந்து காற்று இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே இஞ்சி வாங்க. இதுக்குள்ளே சாமான எல்லாம் பொருட்கள் எப்படி இருக்கு இன்ஜினன்ட்டு அப்படியா. இங்கே வந்து சிங்கள மக்கள் நிறைய பேர் வரி நம்ம பார்க்குறதுக்கு நாங்களும் இங்கே வந்துட்டோம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய விமானங்கள் தான் இங்கே இருக்குது. பாருங்கள் இவ்வளோ மக்கள் வரி நம்மகிட்ட பார்க்குறதுக்கு. பாருங்கள் அவங்களோட கைகளில் தண்ணி போத்தல்கள் சாப்பாடுகள் எல்லாம் கொண்டு வரினோம். எந்த தடையும் இல்லை. இங்கே நாங்கள் முக்கியமாக பார்க்க வந்தது விடுதலை புலிகளோட விமானம் இங்கே வச்சிருக்கிறதாக சொன்னார்கள். அதைத்தான் நாங்கள் பார்க்க வந்தாங்க. ஆனால் அந்த விமானத்தை காணலை. இது எத்தனையாம் ஆண்டு உண்மையிலே இந்த இடமெல்லாம் வந்து பாருங்கள். இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் தயாரிக்கப்பட்ட விமானங்கள். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விமானங்களோ எங்கு வேண்டாம் கொண்டு போவோம். இங்கே இருந்தே பறந்து போயிடலாம். இது வந்து ஏதோ ஒரு இதுதான் பெட்ரோல் நிரப்புறதா விமானத்தில். ரஞ்சித் சொல்லுது இது வந்து பெட்ரோல் நிரப்புறதா, எனக்கு தெரியாது. சரி, அடுத்த விமானங்களை பார்ப்போம். இப்படி தொடர்ந்து பார்த்து கொண்டு போவோம். பாருங்க, இதுவும் அழகாக இருக்குது. சிவப்பு கலர் வெள்ளை. இது நான் பார்த்துருக்குறேன் கூட. இந்த இவங்கள் ஓடி திரிவாங்க எல்லாரு புகைப்பட கருவிகள் பயன்படுத்துகிறவங்க இதுகள் கூட பயன்படுத்துவாங்க. 1980 இலங்கை வான்படையில் 3வது ஸ்குவாட்ரன் இந்த ஸ்கை மாஸ்டர் விமானங்களுடனேயே ஆரம்பமாகியது. இந்த விமானத்திலான முதல் விமானப்பட ஆரம்பிச்சேன்னு சொல்லி இதில் போட்டிருக்கிறேன். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. நீங்களும் வந்து பார்க்கலாம் இந்த இடங்களை. வந்து ஒரு நோமலாக தான் பார்த்து போட்டு போகிறோம். ஆனால் இன்னும் தான் உங்களுக்கு ஸ்பெஷல் இருக்குது. இன்னும் ஸ்பெஷல் இருக்குது வாங்க. இப்போ இது வந்து நோமல் தான். அங்கெல்லாம் இருக்குது முக்கியமானதுகள். யாருங்க எப்படி இருக்காண்டு. இதுக்கு ஒரு ஆளை பூத்தலாமா? இதுதான் அந்த முன்னுக்கு இருக்கிற ஓட்டேன்னு. இது காற்று இதுக்கால போகும் தானே. இங்கே பாருங்க எப்படி இருக்காண்டு. இந்த இதுவும் போட்டிருக்கிறாங்க எத்தனையாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டதுண்டு. 1971 தயாரிக்கப்பட்டது தான் இது போட்டிருக்குது. ஓ பாருங்க எப்படின்டா. இங்கே ரைபிள் இதில் பூட்டிக்கிற ரைபிள். அப்பாடா கேஸ்கான் மாய். இங்கே பாருங்க இங்கே பாருங்க. இதில் போட்டிருக்கிற ரைபிளாக போட்டிருக்கிறாங்களா. நாங்கள் நேரே பார்க்கல. ஆனால் விமானத்தில் இருந்து அடிக்கிற இதுகள் தானே எங்களுக்கு பாருங்கள். முதல் இதெல்லாம் வெளுக்கிறவங்களா. நாங்கள் விமானத்தில் இருந்து அடிக்கிறான்ற சொல்கிறோம் நாங்கள் தானே. அதுதான் இது. பாருங்க எப்படி இருக்கான்ட்டு. தெரிஞ்ச வரையால் எல்லா கதவையும் பூட்டி வச்சுக்கிறாங்க விமானத்தில் ஏறி பார்க்குறதுக்கு. நிறைய விமானங்களா. இது ஹெலிகாப்டர் எப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த ஹெலிகாப்டரில் போகலாம் பிள்ளைங்க. இதை கொண்டு போகலாம். இந்த ஆக்சிலேட்டர்
அழியாம டயர் ஓடியே உழைச்சி போடலாம். அச்சிலேட்டர் இருந்தா இருக்கு பாருங்க. அச்சிலேட்டர் எங்கே இருக்கண்டா? அங்கே ஒரு விமானம் எழும்புதாங்க. இந்த அழும்பு நாங்கள் எடுத்து விளையாடினோம்டா. ஐயோ இங்கே வாங்க. எங்களுக்கு தெரியும் போல இருக்குது. இதை திறக்கலாதா? இதை ஓடலாம் நினைக்கிறேன். இங்கே பிரேக் இருக்கு, ஆக்சிலேட்டர் இருக்கு. இங்கே ரைட். அடுத்தது ஒரு விமானத்தில் டீ செட்டப். அது விமானம் தான். காரணம் வந்து ஐஸ்கிரீம் கடையாக இருந்தது. இங்கே வந்து டீ கிடையாது. டீ கடையாக இருக்குது. ஆனால் இது வந்து ஒரிஜினல் விமானம். அது வந்து செய்யப்பட்ட விமானம். இங்கே டீ குடித்தா நான் நினைக்கிறேன் விமானத்தின் இதுதான் உண்மையாக. இது பயணிகள் விமானம் வேணே. ஏசி இருக்குது உள்ளுக்கு. ஏசி இஞ்சி உள்ளுக்கு ஏறலாம். ஏசி எல்லாம் இருக்கு. உள்ளுக்கு ஏறலாமா? பாருங்கள் இந்த விமானத்தை. இது ஏசி எல்லாம் இருக்குது. உள்ளுக்கு ஏறலாம். இது தெரியா நினைக்கிறேன். இந்த கெளி ஒன்று தான் நிற்கிது பாருங்கள். அது ஸ்டார்ட் பண்ணி கொண்டு நிற்கிது. ஒன்று எழும்பிட்டு மேலுக்கு. அது விமானம் தான் எழும்பினது. இப்போ கெளி வந்து அந்த எழும்புது பாருங்கள். இங்கே வாங்க. இந்த போகுது. இந்த போகுது. இந்த போகுது பாருங்க. இந்த போகுது. இந்த இறங்கி போகுது பாருங்க. இது மேலுக்கு போனது இப்போ இறங்குது. சிவப்பு கலர். இது வந்து என்னத்துக்கு இந்த வாகனம் பாவச்சிருக்கணும், எத்தனை அமௌண்ட் பாவச்சிருக்கணும்ன்றதை போட்டிருக்கணும் பாருங்கள். அதுக்கு ஒரு ரைபுலம் இருக்குது. அதுக்கு குண்டர் பாருங்கள். இந்த வாகனத்தெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் இராணுவத்திட்ட இருந்த விமானங்களில் வாகனங்கள். இது வந்து உயர் அதிகாரிகள் பயன்படுத்திய இருக்கணும் அந்த காலத்தில். இது அரசர்மார் பயன்படுத்துகிற வாகனம் முதல். டிரான்ஸ்லேஷனுக்கு நீ எல்லாத்தையும் மாற்றி கொண்டு இருக்கணும். சரி, இப்போ பாருங்கள். இதெல்லாம் உயர் அதிகாரிகள் முதல் பாவித்த வாகனங்களை இதில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கணும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஃபோக்கஸ் கேமராக்கள் எல்லாமே இருக்குது. இது ஒரு வித்தியாசமான ஒரு இது வந்து இராணுவத்துக்கு பயன்படுத்தினவை. எல்லாண்டு தெரியலை, என்னன்னு தெரியலை. இப்போ தான் நான் உங்களுக்கு முக்கியமானதை காட்ட போகிறேன். விமானங்கள்லேருந்து எங்களுக்கு வீசப்படுகிற குண்டுகள். இங்கே பாருங்கள். கொட்டாவுடைய இந்த குண்டுகள் தான் விமானத்திலேருந்து வீசப்படுகிற குண்டுகள். பாருங்கள் இப்படி இருக்கான்ட்டு. இதெல்லாம் குண்டு. இந்த குண்டும் நாங்கள் பார்க்கல நினைக்கிறேன். இது அந்த விமானத்தின் செட்டைகள். தாக்குற ஆயுதம். இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் முதல்ல அடிச்சிருக்கிறாங்க. எங்கடையாக்களும் பாவிச்சதோ தெரியலை எனக்கு. பாருங்கள் எப்படி இருக்காண்டு. டபுள் பேரல் இந்த கெனோன். இந்த ரவைகள் காணலை. சரி, அப்போ விமானங்கள் வந்து எங்களுக்கு தாக்குற குண்டுகள். இந்த குண்டுகளால் எங்களுக்கு வந்து விமானங்களில் கொண்டு வந்து தாக்குற குண்டுகள் தான் இது. இதையும் இங்கே வச்சிருக்கணும் காட்சிப்படுத்தி. சரி, அடுத்தது ரைபிள்கள், பழைய ரைபிள்கள். இதில் உங்களுக்கு தெரிஞ்ச ரைபிள் என்னென்னன்றதை சொல்லுங்கள். வெளியில் பார்க்க முடியாது, எடுத்து பார்க்கலாது. நான் என்னென்னு நான் சொல்லலை. தயவுசெய்து நீங்கள் விரும்பினா இது என்னென்ன ரைபிள் இதில் இருக்குன்றதை சொல்லுங்கள். ஓகேயா? கொஞ்சம் கேடயங்கள் வச்சிருக்கணும். என்ன கேடயம் என்று தெரியல. இதில் வச்சிருக்கணும். இதில் ஒரு இராணுவ சிப்பாயை வச்சிருக்கணும். பாருங்கள், இராணுவ செட்டியாக இராணுவ சிப்பாய் மாதிரி தான் இருக்கிறார். அடுத்ததும் அங்காலையும் இராணுவ சிப்பாய்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி இந்த இராணுவ சிப்பாய்கள் இருந்திக்கணும்ன்றதை காட்டிருக்கணும். இதுக்கும் என்ன ஆயுதம்ன்றதை சொல்லுங்கள். நான் சொல்லலை, எனக்கு தெரியாது இது என்ன ஆயுதம்ண்டு. இதையும் நீங்கள் சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்குறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு. இப்போ நாங்கள் மற்ற பொருட்களை பார்க்குறோம். இதெல்லாம் என்னட்டு நானே காணலை இது வரைக்கும். இப்போ தான் இதெல்லாம் பார்க்குறேன். விமானங்கள் படங்கள் இதில் வச்சிருக்கணும். அதே போல் ஸ்ரீலங்கா இராணுவத்திட்ட இருக்கிற சகல விமானங்களையும் இதில் வடிவமைச்சு இதில் வச்சிருக்கணும். இந்த பாக்ஸில் வச்சுருக்குறாங்க. பாருங்கள் இப்படி இருக்காண்டு. ஆரம்ப காலத்தில் இருந்த முழு பொருட்களும் இங்கே இருக்குது. இராணுவ சட்டி தொப்பியிலேருந்து சகலதும் இருக்குது. இராணுவத்துக்குரிய சகல பொருட்களும் இஞ்சால் இருக்குது. அதே போல் இஞ்சால லைட்டுகள் இதுகள் இதெல்லாம் என்னென்னு தெரியும் எனக்கு தெரியும். உங்களுக்கு யாரும் தெரிஞ்சால்
உடனடியாக சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு தொலைபேசிகளுக்குரிய இதுவும் ஆரம்பகால தொலைபேசிகள். இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு தொலைபேசி இருக்குதாண்டு. இது வந்து என்ன லைட்டாக அல்லது ப்ரொடெக்சரான்னு தெரியலை. இதெல்லாம் ஒரு வித்தியாசமான பொருட்கள். இராணுவத்தால் பாவிக்கப்பட்ட ஒலிபெருக்கிகள், தொலைபேசிகள். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்களா? பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இதெல்லாம் எங்களுக்கு உண்மையில் நான் இப்படி இந்த இடத்துக்கு வந்து ஒரு பெருமையாக தான் நினைக்கிறேன்டா. இப்படியான பொருட்களை நாங்கள் பார்த்ததில்லை. அரைவாசி பொருட்கள், ஒன்று ரெண்டு பொருட்களை நாங்கள் பார்த்துருந்தாலும் கூட எல்லா பொருட்களையும் நாங்கள் பார்க்கல. பாருங்க எப்படி இருக்காண்டு. நீங்கள் உண்மையில் இதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. இப்படியான ஒரு காணொளி எங்களை வந்து சேர்ந்துருக்காண்டு. இதுக்குள்ளே வந்து முக்கியமான ரைபிள் ஒன்று இருக்குது. நான் சொல்லட்டா என்ன ரைபிள்ண்டு? AKLMG, அடுத்தது பிரன் 2 ரைபிளும் இதில் இருக்குது. AKLMGயும் பிரன்னும், அடுத்த சிஸ்டியம், தமிழன் குண்டு, இப்படியாண்டு கொஞ்சம் சாமான் இருக்குது. இந்தியாவில் பாவிக்கிற இராணுவம் வந்து எங்களுக்காக பாவித்த பொருட்கள். இதுக்கும் வந்து பாவிக்கப்பட்ட பொருட்கள். அது நான் யார் பாவிச்சன்ற நான் சொல்லலை. இதில் இருக்கிற எல்லாம் வந்து இது எனக்கு தெரியாது என்னண்டு. பாருங்கள், எங்கெங்கே எடுத்துன்றதெல்லாம் போட்டிருக்குறாங்க. கொடிகாமம், திருமலை, பவுனியா, சாலையில் எடுத்தது சாலை என்று போட்டிருக்கிறாங்க. சுண்டிக்குளம், பருத்தித்துறை, பலாலி, சண்டிலிப்பாய், கோப்பாய். அப்போ எந்தெந்த இடத்துல இந்த இதுகள் எல்லாம் எடுக்கப்பட்டதோ அந்தந்த இடத்த போட்டு இதை வச்சிருக்கணும். பாருங்கள், இந்த ட்ரைபில் பாருங்கள். இதெல்லாம் வந்து உண்மையில் ஒரு மிகவும் ஆபத்தான ரைபிள்கள். பாருங்கள் இப்படியாண்டு. இதெல்லாம் உண்மையில் நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்படியெல்லாம் இருக்காண்டு கூட சந்தேகம் எங்களுக்கு. பாருங்கள் இப்படி இருக்காண்டு. கட்டி தொங்க விட்டுருக்க பொருள் பாருங்க இப்படி இருக்காண்டு. அடுத்தது இது எல்லா நாட்டு கொடியுமா இல்லது? ஆல்மொடி மோட்டார்கள் எனக்கும் தெரியாது. இது என்னன்னு நீங்களே சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு நேரே சொல்ல தேவையில்லை, கமெண்டில் சொல்லுங்கள். என்ன ஆயுதம் இந்த ஆயுதம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களான்றதை சொல்லுங்கள். ஒரு குண்டொண்டு வச்சுருக்குறாங்க. ஸ்ரீலங்கா 1983 4-2 ஏதோ ஒன்று போட்டு கிடக்கு. அவ்வளோவுக்கு படிக்கலை நான். சரி, ஓகே. இது என்ன குண்டு, என்னத்துக்கு இது பயன்படுத்துகிறன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஆயுதம், இது என்னத்துக்கு பயன்படுத்துகிறது, இது வந்து இது என்னத்துக்கு பயன்படுத்தப்பட்டது என்றதெல்லாம் சொல்லுங்கள். இது வந்து கூடுதலாக விமான தாக்குதலுக்காக பயன்படுத்தப்படுறது. இது வந்து மிசைல்ஸ் என்று போட்டிருக்கிறாங்க. இதுதான் அந்த விமானம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. இதை பாருங்கள். இது என்ன ரைபிள்னு சொல்லுங்கள் எனக்கு. இங்கே இருக்கிறது என்ன ரைபிள்னு சொல்லுங்கள். இராணுவத்தின் யூனிஃபார்ம்கள், ஆரம்பகால இராணுவத்தின் யூனிஃபார்மும் தற்பொழுது இராணுவ படையணிகளில் இருக்கிற அந்த இதுகளையும் தான் இதில் வச்சிருக்கணும், காட்சிப்படுத்தியிருக்கணும். பாருங்கள் எந்தெந்த இராணுவத்துக்கு என்னென்ன சீருடைன்றதை இதில் கண்ணாடி பாக்ஸில் வச்சுருக்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்கணும். ஆரம்ப காலத்தில் ஒரு இராணுவ சிப்பாய் சிவிலியன்ஸில் இருந்து இருக்குது நினைக்கிறேன். எல்லா விதத்துலேயும் வச்சிருக்கணும். விமானப்படையின் சகலதும் இருக்குது நினைக்கிறேன். எந்தெந்த படையணி இங்கே இருக்குது என்ற சம்பந்தமாக தெரியப்படுத்திருக்கணும் போல கிடக்குது நினைக்கிறேன். ரேடராக தான் இருக்கணும். ஏன்டா ரேடர் மாடல் இப்படி தான் இருக்கிறது. எனக்கு என்னன்னு தெரியலை, நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது ரேடர் மாதிரி தான் இருக்குது பார்க்க. சின்னங்கள், விமானப்படையின் சின்னங்களை வந்து இதில் காட்சிப்படுத்தியிருக்கணும். என்னென்ன சின்னம் இருக்குது இராணுவ விமானப்படையிட்டு சின்னங்களை தான் இதுலேயும் காட்சிப்படுத்தியிருக்கணும். பாருங்கள் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி. பெரிய வீடியோவாக தான் பெறும், நீண்ட ஒரு வீடியோவாக தான் பெறும். தயவு செய்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இங்கே என்னென்ன இருக்குன்றதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். பாருங்கள் அடுத்த விமானம் இதில் இருக்குது. ஆனால் இன்னொரு ஸ்பெஷலாக காட்ட போகிறேன். ரேடர் சுற்றுறதை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? எப்படி சுற்றுமாண்டு
ரேடர்ன்றதை பார்த்துருக்குறோம். ரேடர் சுற்றுறதை நாங்கள் பார்க்கவே இல்லை. இதுதான் அந்த ரேடர் சுற்றுறதை போட்டு காட்டிக்கிறாங்க. காற்றுக்கு அப்படியே சுற்றி காட்டுது. சரி, நாங்கள் இப்படியே தொடர்ந்து பார்ப்போம். ரேடர் சுற்றி இப்போ காத்திஞ்சால பக்கம் நிற்கிறதால அப்படியே நிற்கிது. இல்லை, விமானங்கள்ற இன்ஜின் பாருங்கள் இப்படி எப்படி இருக்காண்டு. ஃபேனுகள், இன்ஜின்கள் சகலதும் இதுக்குள்ளே இருக்குது. சொல்லுவாங்க இதுக்குள்ளே போனால் உள்ளுக்கு இழுத்திருமண்டெல்லாம் சொல்கிறது இதுதான். இந்த இன்ஜின்கள் தான் இந்த சைட்டுகளில் இருக்குது பாருங்கள். இந்த இன்ஜின்கள் தான் அந்த இன்ஜின்கள் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இது இந்த விமானத்தின் இன்ஜின் தான் இதில் இருக்கிறது. பகுதியை பார்த்துட்டோம். அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம். வாங்க, காட்சிப்படுத்திருக்கிறோம். சரி, என்னென்று பார்ப்போம். நாங்கள் இவங்கள் படங்கள் எல்லாம் ஃபோட்டோக்கள் இதுக்குள்ளே இருக்கிற முழுதும் ஃபோட்டோக்களை தான் காட்சிப்படுத்திருக்கிறோம் பாருங்கள். ஃபோட்டோக்கள் எல்லாம் ஃபோட்டோ, எல்லாமே ஃபோட்டோ. அதில் ஓட்டி அவங்களோட பேர்கள், படங்கள், அந்த விமானங்கள் தொடர்பான சகல இதுகளும் வந்து இதில் இருக்குது. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் இன்றைக்கு தான் வந்திருக்கிறோம். அதில் யாருமே இல்லை. இதெல்லாம் இப்போ கிட்டல நடந்த நிகழ்வு நினைக்கிறேன்னு பாருங்கள். ஜனாதிபதி, பழைய ஜனாதிபதி எல்லாம் இதில் நிற்கணும். இப்போ நாங்கள் ஒரு கூடாரத்துக்கு போகிறோம். இந்த கூடாரத்துக்கு போய்த்தான் நாங்கள் வெளியில் போகிறோம்னு நினைக்கிறேன். இது என்னென்னு தெரியல. விமானம் உண்டு அங்கே நிற்குது சிவப்பு கலராக. ரைட், ஓகே. ரைட், ஒரு விமானம் நிற்குது இஞ்சால. விமானத்தின் இதுதான் கடைசி முடிவு. இந்த பெல்கலின்னு சொல்லுவோம் தான். ஒரு கெலி உண்டு, பெல்கலின்னு சொல்லுவாங்க. கிட்ட கொட்ட 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 கொச்ச கொச்சு கொச்சு கொண்டு வரும். அடித்தா வந்தாண்ட வெளுத்து தள்ளி விட்டுருவான். அமெரிக்கா இராணுவமெல்லாம் அது பயன்படுத்துகிறத நான் பார்த்துருக்கேன் கூட. இப்பையும் அந்த இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த காலத்தில் வந்து தாக்கப்பட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே கரையில் வச்சு அடிக்கிற குண்டுகள் இந்த விமானம் வந்து நாங்கள் இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருக்குறோம் கூடுதலாக. அடுத்து அமெரிக்கா இராணுவ அந்த அந்த படங்கள், அப்படியான படங்களில் தான் இந்த இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இப்படி பாருங்கள், இதுதான் அது என்ன மாடல். நீங்கள் தூரத்தில் பார்த்துருப்பீங்க, கூடுதலாக கிட்ட பார்க்குறது வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து செல்கள் இருக்கும். அடுத்த 2 கரையிலையும் 2 ரைபிள் வச்சுக்கிறாங்க. அது பாருங்கள், இதோட பூட்டி இருக்குது. இந்த ரைபிள் 2 இருக்குது. இஞ்சால 1 இருக்குது. இதுகளுக்காலேயும் சூடு விழுமங்களுக்கு அப்படி இந்த முதல் வந்து கொட்ட கொட்ட கொண்டு அடித்து கொண்டு போவாங்க வந்து அந்த அப்படியான கெளி. இதுதான் இந்த கெளி. இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. இது ஆனால் எப்போ பயன்படுத்தப்பட்டது என்னன்றதெல்லாம் இதில் போட்டிருக்குறாங்க பாருங்கள். இதில் அந்த ஆனால் இதில் போட்டிருக்கு முக்கியமான விடயம், வடக்கு கிழக்கு பகுதிகளில் நடந்த யுத்தங்களுக்கு பயன்படுத்தப்பட்ட விமானம் ஹெலிகாப்டர்னு தான் இதை போட்டிருக்குது. பாருங்கள், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஹெலிகாப்டர்னு பார்க்க போகிறது. உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்தில் பேசுபொருளாக இருந்த ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்த விடுதலை புலிகள் தாக்கியதாக சொல்லப்படுகின்ற ஒரு விமானம். விடுதலை புலிகள் இங்கே வந்து தாக்கியதாக சொல்லப்படுகின்ற ஒரு விமானம் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது. அந்த விமானத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. புலிகளால் பயன்படுத்தப்பட்ட விமானம் என்று சொல்லப்படுது ஒரு விமானம். நியூஸில் பார்த்தேன். இந்த விமானம் மாதிரி தான் இருக்குது. இருந்தும் பார்ப்போம். நான் அந்த விமானம் தான் ஆண்டு ஹெலிகாப்டர் தான் பாருங்கள் எப்படி இருக்காண்டு. ஆனால் முன்னுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஹெலிகாப்டரில் கூடு மட்டும்தான் இருக்குது. இப்படியும் இருக்குது. நீங்கள் கொண்டு வரும் ஒரு ஹெலிகாப்டர் உண்டு. அந்த ஹெலிகாப்டராக தான் இருக்கலாம்ட்டு நான் நினைக்கிறேன். இந்தியால பக்கம் பார்ப்போம். இந்தியால பக்கம்தான் நாங்கள் முக்கியமான தளங்களை பார்க்க போகிறோம். விடுதலை புலிகளால் பாவிக்கப்பட்ட விமானம். அந்த காலத்தில் விடுதலை புலிகள் வந்து விமான நிலையத்தை தாக்கினது. அந்த விமானம் தான் இங்கே கிடக்குது. அந்த விமானத்தை தாங்கள் சுட்டு பிடித்திட்டோம் என்று சொல்கிற விமானத்தை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? எதை நாங்கள் பார்க்கணும்னு நினச்சோமோ அந்த விமானத்தை இப்போ நாங்கள் பார்க்குறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம் கிட்ட. எங்களோட தெய்வம், எங்களோட தெய்வ குழந்தைகள் பாவித்த விமானம் இன்றைக்கு பாருங்கள் இந்த நிலையில் இருக்காண்டு. இந்த விமானம்தான் உங்களோட பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள் வந்து இந்த தரையில் இறங்கி வான தன் கட்டுப்பாட்டுக்கு வச்சிருந்த விமானம் இதுதான். இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும்
உங்களுக்கு காட்டத்தானே வேணும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிடிச்ச வடிவமைச்சிருக்கிறாங்களேண்டு. ஆனா இது என்ன வரலாறுன்னு போடலையா? எதுவுமே போடலை. இதான இதுன்ற பார்ட்ஸுகள் இதெல்லாம். ஆனால் ஒரு இதோண்டு செய்திருக்கிறாங்க பாருங்கள். இதில் ஒரு ஆள் இப்படி கீழே படுத்து கிடக்கிற மாதிரி போட்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் இதில் வந்த வீரன் அவர் இதில் தான் விழுந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதை இப்படி ஒரு காட்சிப்படுத்திருக்கணும். என்ன டேங்க் நிற்கிது, ஆட்டலர் நிற்கிது, எல்லாமே நிற்கிது. அங்கே தண்ணி என்ற வழியாக நாங்கள் போகல. பார்க்க வந்தது இதுக்காகத்தான். இதை நாங்கள் பார்க்கணுமெண்டு. கடந்த காலத்தில் யுத்த காலத்தில் வான் பரப்ப அந்த போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த விமானம் தான் இங்கே சுட்டு வீழ்த்தப்பட்டு இப்படி ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தான் அது சுட்டு வீழ்த்தப்பட்டதா அல்லது வேறு இடத்துல சுட்டு வீழ்த்தப்பட்டு அந்த இதை கொண்டு இந்த இடத்துல வச்சிருக்கணுமான்றது எங்களுக்கு தெரியலை. எப்படி இருந்தாலும் இந்த விமானம் விமானப்படையும் இதை பாதுகாக்கும். ஏனென்றால் உங்களுக்கு ஒன்று தெரியும் என்னென்றால் சில எங்களோட ஆவணங்களை இப்பையும் ஸ்ரீலங்கா இராணுவம் சரி அரசாங்கம் சரி எங்களை பாதுகாத்து கொண்டு வாரது நாங்கள் அறிஞ்சிருப்போம். சில கட்டிடங்களை உடைத்திருந்தாலும் கூட இந்த விமானம் இந்த இடத்துல இருக்கிறது எங்களுக்கு சரி. தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் இன்னொரு விடயத்தையும் இதில் போட்டுருக்குறாங்க பாருங்கள். இதில் ஒரு ஆள் விழுந்து கிடக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இது எனக்கு உண்மையாக நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் இதில் வந்த வீரன், அந்த போர் வீரன் இந்த விமானம் தாக்கிய பிறகு விமானம் தாக்கப்பட்ட பிறகு இதில் விழுந்து இறந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். உண்மையான விஷயம். நாங்கள் பார்ப்போம். ஆரம்ப கால யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆட்லாரிகள். அதில் ஒரு விமானம் ஒன்று ஓடுது பாருங்கள். பின்னால் தெரியுதா விமானம்? அந்த போகுது, அங்கே போகுது, அங்கே பாருங்க, இந்த போகுது. அங்கால பக்கம் மற்ற பக்கம் பார்க்குறோம். ஏன்டா ஏகப்பட்ட விமானங்கள் பார்க்க சுத்த விமானம் தான். நாங்கள் திரும்பி பார்க்குற பக்கம்லாம் விமானம் தான், புது மாடல். அதை விட இன்னொரு முக்கியமான என்னென்னா பக்கத்தில் விமானப்படைகளுக்குரிய பயிற்சி நடந்து கொண்டிருக்குது. இங்கே பயிற்சி நடந்து கொண்டிருக்குது. அது எங்களுக்கு பார்க்கலான்ற தெரியலை. அப்படி உங்களுக்கு பார்க்கலாமானா நான் காட்டுறேன். ஹெலிகாப்டர் விமானம்னு சொல்லி தொடர்ந்து பயிற்சி நடந்து கொண்டிருக்காங்க. விமானம் ஏறுறதும் இறங்குறதுமா தான் இருக்குது. சரி, உங்களுக்கு 7 மணி நான் காட்டுறேன். இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற இடத்துல பாருங்கள். சத்தம் கேட்குது, விமானத்தை காணல. அந்த ஹெலிகாப்டர் எழும்புது, விமானத்தை சத்தம் கேட்டுது. போர் விமானங்கள் எல்லாம் பயிற்சி விமானங்கள். தெரியுதா? இல்லை சவுண்டாக இருக்குது. நாளைக்கு 2 விமானம், போர் விமானம் உண்டு, பயிற்சி விமானம் உண்டு. தற்பொழுது ஸ்டார்ட் பண்ணினோம். சத்தம் கேட்குது, பிறகு சவுண்ட் குறையுது. இது மேலுக்கு பறக்க போகுதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை. இந்த ஒன்று பறக்குது பாருங்க. இது ஒன்று போகுது, இந்த போகுது பாருங்க, இது போகுது பாருங்க, எப்படி போகுதான்ட்டு. இதை கொண்டு அந்த எழும்பி மேலே கிளம்பிட்டா. மேலே கிளம்பிட்டா. இந்த போய்க்கொண்டு பாருங்க, மேலுக்கு போகுது. இது இங்கே பயிற்சி எடுத்து கொண்டிருக்கலாம். கொண்டிருக்குதான். சில நேரம் இது எழும்பலாம் அல்லது கொண்டு வந்து இடப்படலாம். என்னென்ன தெரியலை, இருந்தாலும் பார்ப்பேன் வேணே. வந்து கொண்டிருக்கு, ஏன்னா வந்து கொண்டிருக்கு. அது போயிட்டு சரி, அது அப்படியே போகுது. சிவப்பு தான் அந்த போகுது, வெள்ளையா. அதுதான் இதில் போன ஏறினது. அந்த முன்னுக்கு சிவப்பு, பின்னுக்கு வெள்ளை. பார்ப்போம். ரன்வேயில் வந்து கொண்டு இருக்குது. எங்கே போகுதா வருதான்னு பார்ப்போம். சரி, வந்து கொண்டு பாருங்க. மியூசியத்துக்கு வெளியில் போகிறதுக்கான ஏற்பாடை செய்கிறோம். ஆனால் இங்கே சின்ன பிள்ளைகள் பிள்ளைகள் இருந்து விளையாடக்கூடிய மாதிரி சில விளையாட்டு பொருட்களை செய்திருந்தாலும்
இது விமான செட்டை இது வந்து ஆக்கள் இருக்கிறதுக்கு செய்திருக்கணும். ஹெலிகாப்டர்ல செட்டையிலோ இந்த செட்டையை வந்து இருக்கிறதுக்கு வந்து செய்திருக்கணும். விமானங்களை நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு வெளியில் போய்க்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அது ஏறிட்டு மேலுக்கு. இது கடற்படையின் உலகி நீளமும் மச்சயமாக கிடாது. எல்லாமே ஒவ்வொரு வித்தியாசமான ஜிங்கிஜிக்கா கலர்ல எல்லாம் வருது. பச்சை சிவப்பு கருப்பு மஞ்சள் ஒவ்வொரு கலர்ல நிற்குது. இதில் உண்டா பாரதி என்ன பக்கத்து காட்சி வந்தால் நல்லா இருக்கும். பக்கத்தில் நாங்கள் இதை தந்தா நாங்கள் கிள்ளோச்சில் போய் இறங்கிடுவோமே. இறங்கிடுவோம். செழிகிறாங்க. பாருங்கள், இவ்வளோ மக்கள் வந்து வந்து கொண்டே இருக்கிறோம். இந்த மியூசியத்தை பார்க்குறதுக்கு நிறைய மக்கள், சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள்லேருந்து வந்து ஆசையாக வந்து விமானம் ஏறுறது இறங்குறது எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த விமானங்கள்லையும் ஏறுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. எல்லாம் ஓட நினைக்கிறாங்க ஏறுறதுக்கு. நான் கதவு திறக்கல இல்லைங்க உள்ளுக்கு. இங்கே பாருங்க, லைனாக நிற்கணும். இதுக்குள்ளே ஏறப்புறாங்களோ இருக்குது. நாங்களாம் ஏறாம போகிறோம். இவ்வளோ மக்கள் இருக்கிறோம்ட்டு வந்து கொண்டே இருக்கிறாங்க. சிங்கள மக்கள், தமிழ் மக்களும் பெரியனம்மா எங்களுக்கு தெரியல. இதுக்குள்ள என்ன நிற்குது? ஜப்பான் பெரிய நிற்குதா? எல்லாம் கீழுக்கு போய் நிற்குது. நாங்கள் நீ வெளியில் போகிறோம். ஆனால் இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் பார்த்ததுக்கு கீழுக்கும் ஆயுதம், சைட்டிலேயும் ஆயுதங்கள். இதெல்லாம் அந்த இது கதவு திறந்தால் அந்த இது வாரது, இது டயர் வாரது, டயர் உள்ளுக்கு தான் இருக்கும். அதுதான் பூட்டியிருக்கும். செல்லில் பூட்டுற கருவி அதுதான் செல்லில் பூட்டியிருக்கும். பாருங்கள், இதுலேயும் பூட்டுதான் செல். இதுலேயும் செல் பூட்டியிருக்கும். பாருங்கள் இப்படி இருக்கான். பிரம்மாண்டமான ஒரு விமானத்தை தான் பார்க்குறோம். இது வந்து கிபிர் விமானமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏனெண்டா இந்த விமானங்கள் தான் அந்த கிபிர் விமானம்னு சொல்லுவாங்க. அந்த விமானமாக தான் இது இருக்கணும். இருந்தாலும் எனக்கு தெரியலை. பார்ப்போம், கிட்ட போய் பார்ப்போம். அதில் போட்டிருப்பாங்களே இந்த விமானம்ட்டு. மக்களே தமிழரை கொல்லாதீர்கள். இங்கே பாருங்கள், இதில் ஒரு முக்கியமான வசனத்தை ஒன்று வாசிக்கிறேன்னா, 1970ஆம் ஆண்டில் தடோங்கப்பட்ட என்னது தடோங்கப்பட்ட உற்பத்தி 5 அங்கே போட்டு 0 அங்கே தெரியல 5000 கிலோ அதிகமான கிலோ. சரி, சரியான தமிழை நீங்களும் சொல்லுங்கள். இதில் இவ்வளோ தமிழ் சரியாக இருக்குன்னு பாருங்க. சரி, இது தெரியுமா? இது என்னாண்டு எங்களோட வன்னி பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த விமானத்தை பற்றி சொல்லணுமன்ற தேவையில்லை. மிக் ரக விமானம், மிக் சூப்பர்சோனிக்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், சூப்பர்சோனிக் கியூன்னு வந்துட்டு போகும் உங்களோட பக்கத்துக்கு. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் எல்லாத்துக்கும் சப்ஷீரன் இருக்கும். பாரதம் போகிறதும் தெரியாமல் அந்த விமானம் தான் இந்த விமானம். நண்பர்களே, இந்த விமானத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுமன்ற தேவையில்லை. இது வந்து எங்களோட தாயக பகுதியில் சென்று வந்துட்டு போகிற விமானம் தான் இந்த விமானம். மிக் ரக விமானம். இந்த மிக் ரக விமானம் வந்து உங்களுக்கு தெரியும், போய் எழும்பிட்டு போனால் அப்புறம் சத்தமே வரும். அப்படியான வேகம் கொண்ட விமானத்துக்கிட்ட தான் நாங்கள் நிற்கிறோம். இதை தொட்டு கதைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமான்றது ஏக்கம். ஏனெண்டா இதை கண்டு பயந்து ஓடின காலம், பங்கிற்கு நாங்கள் பாய்ந்த காலம், உயிர்கள் பிரித்த காலம்ன்றது, சொத்துக்களை இழந்து அங்கங்கள் இழந்த காலம்ன்றது போய் இன்றைக்கு நாங்கள் அதை வந்து தொட்டு பார்த்து கதைக்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். உண்மையில் இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு சொல்லணும். நான் இந்த இடத்த ரத்மனால மியூசியம், விமான நிலையத்தின் விமானப்படையின் மியூசியத்தில் இந்த ஏகப்பட்ட விமானங்கள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விடையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னுக்கு எங்களோட விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டு அங்கே வச்சுருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஹெலிகாப்டரை பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. போமா, இதில் கிளிநொச்சி போகலாம். இங்கே வாங்க எப்படி இருக்காண்டு. சீட் உள்ளுக்கு இருந்து போகிறதுக்கு எல்லாத்தையும் கலட்டிட்டாங்க. லடிகர் எல்லாம் இதில் ஏறி போகலாம். ஸ்டண்ட் சீட் எல்லாமே இருக்குது. இது மிக் ரக விமானம் தான். இதுக்கும் எங்களோட தாயக பகுதிகளில் பதம் பார்த்த ஒரு விமானம். இதில் இருக்கிற செல் வந்து நாங்கள் சொல்லுவோம் குண்டுகள். அந்த குண்டை பாருங்க இப்படி இருக்காண்டு.
இப்படி தான் அந்த குண்டு இருக்கும். இந்த கிளிப்புகள் கலட்டி தான் சடா ரெண்டு கீழுக்கு குத்தி கொண்டு வரும். பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இதை தொட்டு கைக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. வாங்க வந்து பாருங்கள் நேரு. இந்த காணொலியில் ஃபுல்லாக பாருங்கள். விக்ரக விமானத்தின் சேட்டைகள் சும்மா கொஞ்சம் சேட்டையாக விட்டது எங்களோட இடத்துகளில் வந்து பாருங்கள் விளையாட்டுகளை இருக்காண்டு. இதுதானே ஐயா வந்து எங்களை தூள் கிளப்பினது. பார்க்க எங்களுக்கு தலை சுற்று தானே. இன்றைக்கு இவ்வளோ கிட்ட போய் கதைக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதான் எங்களுக்கு முக்கியம். அடுத்த விமானத்தை பார்க்க போகிறோம். இதுவும் யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட விமானங்கள் தான். இப்போ வந்து எல்லாத்தையும் மியூசியத்தில் பார்வைக்காக வச்சிருக்கணும். இந்த விமானங்களை பார்க்குறது நாங்கள் ஒரு பெருமதியாக நினைக்கிறோம். வேணுண்டா எப்படி இருந்தாலும் எங்களோட தாயகத்தில் வந்து நிறைய சேதங்களையும் நிறைய உயிர் சேதங்களை கொடுத்தாலும் ஆனால் எங்களுக்கு இதை வந்து கிட்ட பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை தானே. யாருமே பார்க்கல. அது போய் விமானம் நிலையத்துக்கு போனாலும் எங்களுக்கு போய் உள்ளுக்கு போக விட மாட்டாங்க. நாங்கள் வெளிநாடு போகல, உள்நாட்டுக்கு இருந்தார்கள். ஆனால் வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் இந்த விமானங்களில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்கள் எப்படி இருக்காண்டு பாருங்கள். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஆளில்லா விமானம்னு சொல்லுவோம். வேவு பார்க்குறதுக்காக பயன்படுத்தப்படுகின்றது தான் இந்த விமானம். சிறிய ரக விமானம். இதில் வந்து கேமரா இருக்கும். அந்த கேமரா வந்து பயன்படுத்தி எங்கெங்கே ஆக்கள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் துல்லியமாக படம் எடுத்து அனுப்பக்கூடிய விமானம் தான் இந்த விமானம். இந்த விமானத்தை தான் இப்போ பார்க்குறோம். இதுவும் கொண்டு வந்து இங்கே காட்சிப்படுத்துறதுக்கு வச்சிருக்கணும். பாருங்கள். ரைட், எழும்ப போகுது. பரப்பமா ரைட். ஓகே, நாங்களும் வெளிக்கிற போகிறோம். ஏன்னா நியாயமான நேரம் இங்கே உள்ளே நின்றுட்டோம். இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம். எல்லாமே முடிச்சு கொண்டு. இந்த விமானத்துக்கு ஃபியூவல் அடிக்க தான் அந்த விமானம் பயன்படுத்தப்பட்டது. ரெண்டும் ஒன்றா தான் வரும். அதான் 2 5 6 நின்றாது. 6 நின்றாகும். 2 தான் உண்டா வரும். 2 தான் வரும். 6 நின்றாது. 6ல் வந்து 2 விமானம் வீழ்த்தப்பட்டது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பீட்டு மோமர் இருக்குதானே, இந்த அமெரிக்கா கொண்டு ஈரானில் போட்டுச்சு அணு உண்டு. அதுக்கு வந்து பயன்படுத்துகிற பவுமருக்கும் இந்த பெட்ரோல் நிரப்புறதுக்கு வந்து 2-3 வாகனம் 2-3 விமானம் எக்ஸ்ட்ரா போகும். அதே மாதிரி தான் இதுக்கு பயன்படுத்தப்பட்ட விமானம் தான் அந்த விமானம் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு. இதில் பாருங்க, இந்த குண்டுகள் அடிக்கிறதுக்கு அந்த பிரத்யேகமாக செய்யப்பட்ட உபகரணங்கள் இருக்கு. அதுக்குள்ள இல்லை. ஒரு கூரன் இருக்கு பெட்ரோல் வந்து அடிக்கிறதுக்கு. அது வந்து இந்த பின்னுக்கு அடிக்கும் அதுக்கு. ஆனா இருந்தாலும் ரெண்டும் தாக்குதலுக்கு வரும். அதான் இதுக்கு பெட்ரோல் அடிக்க வேணுமே பறக்கிறதுக்கு. அதுலயும் தாக்கக்கூடிய செட்டை பத்தி அந்த செட் இருக்கு. இல்ல செட்டைக்குள்ள இருக்கு. அது பூட்டல, குண்டு பூட்டல. பாருங்க எப்படி இருக்காண்டு. போட்டு